इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सर्व वेदांत सिद्धांत सार संग्रहम 54வது श्लोकम यमालये वापि गृहेऽपि नो नृणां तापत्रय क्लेश निवृत्तिरस्ति किंचित् समालोक्य तु तद्विरामं सुखात्मना पश्यति मूढलोकः यमालयः யமனுடைய கிரகம். அதான் யமனுடைய கிரகத்துக்கு தானே போறான்னு சொல்றா. யமலோகம் கிரகம்னா யமலோகம்னு வச்சுப்போம். அந்த யமலோகத்துக்கும் நம்ம வாசம் பண்ணக்கூடிய கிரகத்துக்கும் விவேகிகளுடைய திருஷ்டியில பெரிய வித்தியாசம் இல்லை. எப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டு இடத்துலயுமே தாபத்திரய கிளேச நிவர்த்திங்கிறது கிடையாதான் மனுஷாளுக்கு. தாபத்திரயம்னா என்ன? ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம் அப்படின்னு தாபம். தாபம்னா கிளேசம், கஷ்டம்தான். 3 விதமான கஷ்டங்கள் வரும். ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொன்னா, திடீர்னு பூகம்பம் வருது, மழை எக்கச்சக்கமா கொட்டுறது, வெள்ளம் வந்து விடுறது, இதனால கஷ்டம் வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆதி தெய்வீகம்னு சொல்றது. ஆதி பௌத்திகம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாடு முட்டுறது, பாம்பு கடிக்கிறது, கொசு கடிக்கிறது, இதெல்லாம் ஆதி பௌத்திகம். ஆத்தியாத்மிகம்னா நம்ம சரீரத்திலே ரோகங்கள்லாம் வரும். ஏதாவது ஒரு வலி வரும், மண்டை வலி வருது, இடுப்பு வலி வருது அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ, இதெல்லாம் ஆத்தியாத்மிகம். இப்படியாக இந்த கஷ்டங்கள் ஏதாவது அதான் நிரந்தரமா வந்துட்டே இருக்கும். இந்த தாபத்திரயம்னு சொல்லக்கூடிய கிளேசம் இருக்கே, இந்த கிளேசத்துக்கு நிவர்த்தி ஒரு கிரகத்திலையும் கிடையாது, யமசதனத்திலையும் கிடையாது. ஆனால் இப்படி இருக்கும் போது ஏன் அந்த கிரகஸ்தனாக இருக்கணும், கிரகத்தை எல்லாரும் ஆசைப்படுறா அப்படின்னு கேட்டா, அது காரணம் சொல்றார். கிஞ்சித் சமாலோக்கியது தத் விராமம். தொடர்ந்து வரக்கூடிய அந்த கிளேசங்கள், துக்கங்கள் இருக்கே, நடுப்புற கொஞ்சம் விட்டு போகும். அதாவது சின்ன ஒரு இடைவெளி வரும். முதல் கிளேசம் முடிஞ்சு போச்சு, புதுசா கிளேசம் இன்னும் 2 நாள் கழிச்சு வரப்போறது. அப்படின்னா நடுப்புற ஒரு 2 நாள் கேப் இருக்கு இல்லையா? இத போய் இந்த முட்டாள்தனமா இருக்கிறவன் இருக்கானே மனுஷன், இதுதான் சௌக்கியம்னு நினைச்சு விடுறான். ஆக ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், இப்பேற்பட்ட கிளேசங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல நடுப்புற கொஞ்சம் இடைவெளி வருது அப்படிங்கிறத பார்த்து, அதுதான் சம்சாரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சுகமாக்கம். இந்த சுகத்துக்காக தான் நாம இவ்வளவு தூரம் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுண்டு, இவன் இந்த சம்சாரத்தை சௌக்கியம்னு நினைச்சுட்டு இதை விட்டு நான் வழியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் சொல்லிட்டார், கிஞ்சித் சமாலோக்கியது தத் விராமம். இவன் கூட்டி கழிச்சு கணக்கு பண்ணி பார்த்தான்னா, இந்த லோகத்துல கிளேசம்தான் ஜாஸ்தி, சுகங்கிறது ரொம்ப குறைவு. ஆனா இவன் அதை மறந்துடுவான். கிளேசத்தை மறந்துட்டு அந்த சின்ன சுகத்துக்காக ஆசைப்பட்டு கிரகத்தை விடாம இருக்கானா. யமஸ்ய காமஸ்ய தாரதமியம் விசாரியமானே மகதஸ்தி லோகே ஹிதம் கரோத்யஸ்ய யமஹ அப்ரியசன் காமஸ்து அனர்த்தம் குருதே பிரியசன். ஒரு பெரிய வித்தியாசமா. யமஸ்ய காமஸ்ய, யமனுக்கும் யமலோகத்துல யம தர்மராஜாவுக்கும்
காமம்ங்கிற நம்ம மனசுல எப்போதும் இருந்துட்டு இருக்கே, அந்த காமத்துக்கும் விசாரம் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும், பெரிய தாரதமியம். என்ன தாரதமியம் அப்படின்னு கேட்டா, இந்த யமனை கண்டா யாருக்கும் பிடிக்காது. பிடிக்குமா யாருக்காவது? யம தர்மராஜா வரார் அப்படின்னு சொன்னா பிடிக்குமா? வரட்டும், வாங்கோ வாங்கன்னு யாராவது சொல்லுவாளோ? சொல்ல மாட்டா. அதாவது யம தர்மராஜா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளுக்கும் பிடிக்காதவர். அப்பிரியஹா, பிடிக்கவே பிடிக்காதவர். அப்படி இருந்தாலும் அவர் இந்த பிராணிகள் அத்தனை பேருக்கும் ஹிதத்தை தான் பண்றாராம். இவன் பண்ணின பாபத்துக்கெல்லாம் தண்டனைய கொடுத்து அந்த பாபத்தை நிவர்த்தி பண்ணி இவனை சுத்தமாக்கி விடுறாரு யம தர்மராஜா. அவர் நமக்கு உபகாரம் பண்றாருங்கிறத தெரிஞ்சுக்காமல் இந்த மூடத்தனமான ஜனங்கள் யம தர்மராஜாவை பார்த்தாலே பயப்படுறான். யம தர்மராஜாவை பார்த்து பயப்படுறது நியாயம். ஆனால் அந்த பயம் எப்போதும் இருக்கணும். அப்பதான் தப்பு பண்ணாம இருக்க முடியும். தப்பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு யம தர்மராஜாவுடைய பயம் நமக்கு உபயோகப்படும். தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் யம தர்மராஜா வரைச்சே பயந்தா என்ன பிரயோஜனம்? ஆகையாலே அப்படி இருந்தாலும் கூட யம தர்மராஜா இவாளுக்கெல்லாம் பிடிக்காதவராக இருந்தும் இவ எல்லாருக்குமே ஒரு நல்லது ஹிதத்தை தான் செய்யறார். அவருக்கு தண்டனையை கொடுத்து பாபத்தை போக்கி சுத்தப்படுத்துறாருங்கிறது. ஆனா இந்த காமம் அப்படி இல்லை. இந்த காமம் இருக்கே, காமம் ரொம்ப பிரியமானதாக இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் அந்த காமங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்து அந்த காமி ஜனங்களுக்கு அந்த காமம் கொடுக்கக்கூடிய ஒரு பலம் என்னன்னு கேட்டா அனர்த்தத்தை தான் கொடுக்கறதான். காமஸ்து அனர்த்தம் குருதே பிரியசன். பிரியமாக இருந்து கொண்டு காமம் இந்த ஜனங்களை குழியில தள்ளுறது, அனர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. இதுதான் காமத்துக்கும் யமனுக்கும் உள்ள பெரிய தாரதமியம். காமனுக்கும் யமனுக்கும் உள்ள வித்தியாசத்துல காமனை விட யமன் ரொம்ப சிரேஷ்டன், ரொம்ப நல்லவன்னு நம்ம சொல்லணும், நியாயமா விசாரிச்சு பார்த்தோம்னா. மேல்கொண்டு திரும்பி அதே வித்தியாசத்தை கொஞ்சம் இன்னும் அழகா சொல்றார். யமஹா அசதாமேவ கரோதி அனர்த்தம் சதாந்து சௌக்கியம் குருதே ஹிதசன் காம சதாமேவ கதிம் நிருந்தன் கரோதி அனர்த்தம் ஹி அசதாம்னு கா கதா. யமன் இருக்காரே, யம தர்மராஜா, இவன் அசத்துகள் துஷ்டர்களுக்குத்தான் தண்டனையை கொடுப்பான், நல்லவர்களுக்கு மரியாதை கொடுப்பான். சதாந்து சௌக்கியம் குருதே ஹிதசன். எல்லாருக்கும் ஹிதம்தான். அவர் துஷ்டர்களுக்கு தண்டனை கொடுக்குறாரேன்னு சொல்லி அவரை தப்பா சொல்லக்கூடாது. துஷ்டர்களுக்கு தண்டனை கொடுக்கறதே அவர் பண்ற பெரிய ஹிதமான காரியம். அதே மாதிரி நல்லவர்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா நிறைய சன்மானம் பண்றார். நாம பார்க்கலாம், கட்டோபனிஷத்திலே யம தர்மராஜாவுக்கிட்ட ஒரு சின்ன பையன் நச்சிகேத்தான்னு பேரு, அவன் அனுப்பப்பட்டான். நேர யமலோகத்துக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டான். இவன் யம தர்மராஜா அந்த பையன்கிட்ட அவனை அதிர்ச்சியாக நினைச்சு மதிப்போடு அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி, 3 நாள் என்னுடைய கிரகத்திலே நீ அதிர்ச்சியாக இருந்துட்டு எனக்காக காத்துட்டு இருந்தியே, இந்த 3 நாளைக்கு 3 வரங்களை நீ கேளு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வரம் எல்லாம் கொடுத்து அவ்வளவு சிறப்பிக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? யம தர்மராஜா வெறும் தண்டனை கொடுக்கறதுக்காகன்னு இல்லை, அவர் துஷ்டர்களுக்கு தண்டனையை கொடுத்து அவர்களை நல்லவர்களாக ஆக்குறார். நம்மளுடைய பிரார்த்தனையே எப்படின்னு சொன்னா, கெட்டவர்கள்லாம் அழிஞ்சு போகட்டும்னு பிரார்த்தனை பண்றது இல்லை, அந்த துர்ஜனர்கள் கெட்டவர்கள் நல்லவர்களாகட்டும் அப்படின்னு தான் பிரார்த்தனை. அதனால யம தர்மராஜா அந்த காரியத்தை செய்கிறார். கெட்டவர்களை சுத்தப்படுத்தி நல்லவர்களாக ஆக்குறார். அந்த தண்டனையை மாத்திரம் அவர் கொடுக்கலேன்னு வச்சுங்களேன், இவருக்கான கெட்டதே தான் பண்ணிட்டே இருப்பான், மேலும் மேலும் அதிகமா. ஏன்னா கெட்டதை பண்ணினவன் தண்டனை அனுபவிக்கலேன்னு சொன்னால்
அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடும். இன்னும் அதிகப்படியான தப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுதான் நமக்கு சிரேயஸ்ன்னு சொல்லி. ஆகையாலே கெட்ட காரியம் பண்ணினவனுக்கு உடனே தண்டனை கொடுக்கறது ரொம்ப சிறந்தது, அது அவனுக்கு ஹிதம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனா இந்த காமம்னு இருக்கு, அது என்ன பண்றது தெரியுமா? நல்லவர்களை பிடிச்சு அவளுடைய நல்ல வழியில ஒரு பெரிய இடைஞ்சலை ஏற்படுத்தி அவளை அனர்த்தத்துக்கு போகும்படியாக செஞ்சு விடுறது. நல்லவர்களையே இப்படி பண்றது, கெட்டவர்களை என்ன பண்றது சொல்லவே வேண்டாம். அவளுக்கு அனர்த்தத்தை தான். அது ஏற்கனவே அவ பண்ணின காரியம் அனர்த்தத்துல தள்ளிட்டு இருக்கு. இந்த காமம் வேற அவளை இன்னும் கொஞ்சம் அனர்த்தத்தை அதிகப்படியாகவே கொடுத்து விடுறது. அதனால நல்லவர் கெட்டவர்கிற வித்தியாசம் இல்லாமல் காமம் எல்லாருக்கும் அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் யமதர்மராஜா நல்லவர் கெட்டவர்ங்கிற வித்தியாசத்தை பார்த்து ரெண்டு பேருக்குமே ஹிதத்தை கொடுக்கிறார். கெட்டவர்களுக்கு தண்டனை கொடுத்து அதுவே ஹிதமாக பண்றார். நல்லவர்களுக்கு அவளுக்கு வேண்டிய மரியாதையை கொடுத்து சன்மானம் பண்றார். இதுதான் வித்தியாசம். விஸ்வஸ்ய விருத்திம் ஸ்வயமேவ காங்க்ஷன் பிரவர்த்தகம் காமி ஜனம் சசர்ஜ தேனைவ லோகா பரிமுஹ்யமானஹ பிரவர்த்ததே சந்திரமசேவ சாப்திஹி. இந்த காமத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தி வந்தது எப்படி? இது எப்படி வந்தது? இந்த மாதிரி இது நல்லவர்களையும் கெட்டவர்களையும் எல்லாரையும் பிரவர்த்திக்க வைக்கிறதே. இப்பேற்பட்ட ஒரு சக்தி எப்படி வந்ததுன்னா சுவாமி அப்படிதான் சிருஷ்டி பண்ணியிருக்காராம். சுவாமி சிருஷ்டி காலத்திலே ஒரு சில பேரை சிருஷ்டி பண்ணிவிட்டு இனிமேல் அவா மூலமாக இந்த சிருஷ்டி அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே விஸ்வஸ்ய விருத்திம், இது மேல மேல வளர்ந்துட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரவர்த்தகம் காமி ஜனம் சசர்ஜ, இந்த ஜனங்களுடைய மனசுல காமம் அப்படின்னு ஒரு பாவத்தை ஏற்படுத்தினார். அது இந்த காமங்கிறது தலை தூக்கும் போது தேனைவ லோகா பரிமுஹ்யமானஹா, இவன் புத்தி மோகிச்சு போயிடும். இவனுக்கு அப்புறம் நல்லது கெட்டது தெரியாது. காமங்கிறது தலைக்கேறு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவனால நல்லது கெட்டது யோசிக்க முடியாது போயிடும். ஆனா அது மூலமாக இவனுக்கு மேற்கொண்டு ஜனங்களுக்கு மேல பிரஜாவிருத்தி ஏற்படும். இதுக்காக அவன் பல காரியங்கள்லாம் செய்வான், நல்லது கெட்டது எல்லாம் பண்ணுவான். ஆனா ஜனங்களுடைய விருத்தி ஏற்படுறதுக்கு இது மூல காரணமாக இருக்கு. பிரவர்த்ததே சந்திரமசேவ சாப்திஹி, சந்திரன் உதிச்சாச்சுன்னு சொன்னா குஷி வந்துடுறது சமுத்திரத்துக்கு. பௌர்ணமி சந்திரனை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த சமுத்திரமானது பொங்கி வருதான். அத போல இந்த காமம்ங்கிறது மனசுல உதைச்சு கொடுத்தோன்னு சொன்னால் தானாகவே அது மேல பிடிச்சி இழுத்துட்டு போய் இவனை மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு வழியை காண்பிச்சு கொடுக்கிறது அந்த காமம். காமோ நாம மகான் ஜகத் பிரமயிதா ஸ்தித்வா அந்தரங்கே ஸ்வயம் ஸ்திரீ பும்சௌ இதரேதராங்கக குணைஹி ஹாசைஷ்ச பாவைஹி ஸ்புடம் அந்யோன்யம் பரிமோஹ்ய நைஜ தமசா பிரேமானுபந்தேன தௌ பத்வா பராமயதி பிரபஞ்ச ரச்சனாம் சம்வர்தயன் பிரம்மஹ. பொதுவா வேதாந்தத்துல காமஹா அப்படின்னு சொன்னா ஆசை அப்படிங்கிற அர்த்தத்துல பொதுவா எடுத்து விடுவா. சொர்க்க காமஹா பசு காமஹா அப்படின்னு சொன்னா பசு வேணும்னு ஆசைப்படுறோம், சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறோம், புத்திரம் வேணும்னு ஆசைப்படுறோம், இப்படி அர்த்தம் சொல்லுவோம். ஆனா இங்கே முமுக்ஷு விஷயத்துல சொல்லும் போது அந்த காமனையெல்லாம் சாதாரண காமனை, மேற்கொண்டு பிரஜை விருத்தியாகணும் அப்படிங்கிற காமனை கூட இல்லை. எப்படியோ ஒரு வேற விதமான ஒரு காமனை இது. இந்த காமனையை விசேஷமா இந்த இடத்துல சொல்றார். ஏன்னா முமுக்ஷுவாக இருக்கிறவன் இதுகிட்ட விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால விசேஷமா இந்த காமனையை பத்தி எப்படி சொல்றாருன்னா, காமோ நாம மகான் ஜகத் பிரமயிதா. இந்த காமங்கிறது ஒண்ணு இருக்கே, இது ஒரு பெரிய விஷயம். இது என்ன பண்றதுன்னா ஜகத்தையே ஆட்டி வைக்கிறதா. சம்பூர்ண பிரபஞ்சத்தை
ரமணம் பண்றது இதுக்கு அடியில இருந்து இதுக்கு அதீனமா இருந்துட்டு பிரபஞ்சமே சுழந்துட்டு இருக்கு. இது எங்க இருக்குன்னு கேட்டா சித்வா அந்தரங்கே ஸ்வயம். நம்மளோட அந்தரங்கம்னா மனசு. அந்த மனசுல தான் இந்த காமங்கிறது உதிச்சு அங்கதான் இருந்துட்டு இருக்கு. இருந்துட்டு என்ன பண்றது? ஸ்திரீ பும்சவு இதரேதர அங்கக குணைஹி. ஸ்திரீ புமான் இவ ரெண்டு பேருக்கும் மனசுல இந்த காமங்கிறது எழறது. அப்படி வரும்போது என்ன பண்றதுன்னா அவ அதுன்னு சொல்லி சில குணங்களை ஏற்படுத்துறது. ஸ்திரீக்கும் சரி புருஷனுக்கும் சரி. ஹாசைஷ்ட பாவைஹி ஸ்புடம். ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது. அதாவது ஒரு பெண் ஒரு ஒரு பையனை பார்த்து சிரிக்கிறா. முதல்ல சிரிப்புல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பாவங்கள் வரும். பாவங்கள் என்ன? சிருங்கார சேஷ்டைகளுக்கு பாவம்னு சமஸ்கிருதத்துல பேரு. அவ தன்னுடைய காமத்தை அபிவிருத்தி பண்றதுக்கு பலவிதமான சேஷ்டைகள், அவளுடைய செயல்கள் நமக்கு தெரியும். அது எல்லாத்தையும் சிருங்கார பாவம் அப்படின்னு சாகித்ய பாஷையில சொல்றது. அந்யோன்யம் பரிமோகிய வளர வளர இந்த காமமானது இவ ரெண்டு பேரையுமே மோகிக்க வச்சிடும். ஒருத்தருக்கு மேல ஒருத்தர்னு பரஸ்பரம் மோகத்தை ஏற்படுத்தி நைஜ தமசா. எப்படி மோகத்தை ஏற்படுத்துறதுன்னா இது ஒரு அந்தகாரம். இந்த காமம் அந்தகாரங்கிறது கண்ணை கட்டக்கூடியது, கண்ணால உண்மையை பார்க்க முடியாத நிலை. அந்த நிலையை வைத்து இவ ரெண்டு பேரையும் சேர்த்து விடுறதான் பிரேமானுபந்தேன தவு பத்வா. ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பிரேமா அப்படிங்கிறத ஏற்படுத்தி ரெண்டு பேரையும் அந்த பிரேம பாசத்தினால கட்டி ராமயதி பிரபஞ்ச ரச்சனாம் சம்வர்தயன் பிரம்மா. இப்படியாக இந்த பிரபஞ்சம் விருத்தி ஆகிறதுக்கு இது காரணமாகிறது. காமமானது இது பிரம்மஹான்னு இதை திட்டாருங்க. பிரம்மஹா அப்படின்னு சொன்னாக்க பிரம்மத்தை பண்ணக்கூடியது. பிரம்மஹத்திய பண்றவன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா, யாரு தன் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறது இல்லையோ அவன் எல்லாமே ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காதவன் அத்தனை பேரையுமே ஆத்மஹத்திய பண்ணிட்டவன் உபனிஷத்து சொல்லும். அதுதான் பிரம்மஹா. பிரம்மத்தையே கொல்லக்கூடியது. கொல்ல முடியாதுதான். ஆனா பிரம்மஸ்வரூபத்தை மறைச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ். பரிமோஹ்ய நைஜ தமசா பிரேமானுபந்தேன தௌ பத்வா பிராமயதி பிரபஞ்ச ரச்சனாம் சம்வர்தயன் பிரம்மா. ஒரு ஸ்திரீ ஒரு புமான் ரெண்டு பேருடைய மனசுலையும் இந்த காமமானது ஏற்படும் போது இவ ரெண்டு பேரையுமே பரஸ்பரம் மோகிக்கும்படியா செய்யறது. இந்த காமங்கிற இருட்டு அவளுடைய கண்களை மறைக்கிறது. பரஸ்பரம் பிரீத்தி ஏற்படுறது. அந்த பிரேமைங்கிற பாசத்தினாலே ரெண்டு பேரையும் பிடித்து கட்டி போட்டு பிரபஞ்சம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு இது ஏற்பாடு செய்யறது. இப்படியாக பிரபஞ்சத்தை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு காமன் பிரயத்தனமாக பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கு. இத பிரம்மஹா அப்படின்னு விட்டார். காமத்தை பிரம்மத்தை பண்ணக்கூடியது. இது மாத்திரம் ஒருத்தன் இருக்கலன்னா இவன் பிரம்மஜானியா போயிருப்பான். இது ஒண்ணுதான் இவனை பிரம்மத்தை பண்ணி, அதாவது பிரம்மஜானியா ஆக விடாம தடுக்கிறதுங்கிறதுனாலே இத ஒரு நிந்திக்கிறதுக்காக பிரம்மஹா அப்படின்னு சப்த பிரயோகம் பண்ணினான். பிரம்மஹாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பிரம்மஹத்தி பண்ணக்கூடியவன். ஆறு பிரம்மத்தை பண்ணினானோ அவனாக்கும் பிரம்மஹா. அதோ அந்தரங்க ஸ்தித காம வேகாத் போக்யே பிரவருத்தி ஸ்வத ஏவ சித்தா சர்வஸ்ய ஜந்தோஹோ த்ருவம் அன்யதா சேத் அபோதிதார்த்தேஷு கதம் பிரவருத்தி. இந்த காமத்தினுடைய ஒரு பலத்தை பாருங்கோ. இது மாத்திரம் மனசுல ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா இதனுடைய வேகம் தாங்க முடியாத வேகம். அந்தரங்க ஸ்தித காம வேகாத். யாருமே இவங்கிட்ட சொல்லி தர வேண்டாம். போக்கியமான விஷயத்துல இவன் தானே பிரவர்த்திச்சு விடுவான். போக்கியே பிரவருத்தி ஸ்வத ஏவ சித்தா. யாராவது சொல்லிக் கொடுக்கணும்னே அவசியம் இல்லை. இது எல்லா ஜந்துக்கும், வெறும் மனுஷன் மாத்திரம் இல்லை, சர்வஸ்ய ஜந்தோஹோ துருவம். பிராணி மாத்திரத்துல சுவாமி காமம்ங்கிறத ஒன்ன சிருஷ்டி பண்ணி வச்சிருக்காரு. அது ஏன்னு கேட்டா மேல் மேல் இந்த பிரஜைகள் வளரணும், மேல் கொண்டு விருத்தி ஆகணுங்கிறதுக்காகன்னு சொன்னார்.
இது நிச்சயம்ங்கிறார், இதுல சந்தேகமே இல்லை, துருவம். அந்யதா சேத் அபோதிதார்த்தேஷு கசம் பிரவருத்தி, சொல்லிக் கொடுக்காத விஷயத்திலையும் இவன் பிரவர்த்திக்கிறானே காமத்தினாலே, அதனாலே இந்த காமம் அப்பேற்பட்ட வலிமை கொண்டதாக இருக்கிறது. தேனைவ சர்வ ஜந்தூனாம் காமனா பலவத்தரா ஜீரியத்யபி ச தேஹேஸ்மின் காமனா நைவ ஜீரியதி. ஜீரியதி ஜீரியத்தே ரெண்டு தினசாவும் இருக்கு. சர்வ ஜந்தூனா எல்லா ஜந்துகள் இடத்திலும் இந்த காமங்கிறது இருக்கே, இது மிகவும் பலவத்தரம், அதாவது ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. அது எப்பேற்பட்ட பலம் பாருங்கோ, அவனுடைய உடம்பு ஜீரணமாயிடும். ஜீரணம் அப்படின்னு சொன்னா தள்ளாம தளர்ந்து போயிடும். அந்த பலம் இழந்து வயசான காலத்துல சரீரத்துல பலம் இல்லாத தள்ளாத காலம்னு சொல்லுவா இல்லையா, அதுதான் ஜீரணம். அந்த மாதிரி ஆயிடும். ஆனா அவருடைய மனசுல இருக்கக்கூடிய காமம் மாத்திரம் ஜீரணம் ஆகிறதே இல்லை. ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, நீதி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல எனக்கு பாக்கி எல்லாமே தளர்ந்து போச்சு, ஆனா ஆசை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கே, அதுதான் இன்னும் திருஷ்ணைக்கா தருணாயதே. பொதுவாவே காமனே இந்த காமங்கிறது மாத்திரம் இல்லை, அது வேணும் இது வேணும்னு பல விஷயத்துல ஆசைகள் இருக்குமே, அந்த ஆசை மாத்திரம் எனக்கு ஜீரணமாகல, அதுக்கு ஒரு தள்ளாமையே வரல, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கு, திருடமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஆசைக்கு யாரு கட்டுப்பட்டவாளோ அவள்னாலே அவ ஆசைக்கு கட்டுப்பட்டு இருப்பதாலேயே இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில வர முடியாது. ஆனா ஆசையை இவன் கட்டுப்படுத்தினானே ஆனால் அதுக்கு மேல சம்சாரத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு எந்த பிரதிபந்தமும் எந்த ஒரு பலமும் இவனை தடுத்து நிறுத்த முடியாது. ஆவேக்ஷ்ய விஷயே தோஷம் புத்தியுக்தோ விசக்ஷணः காமபாசேன யோ முக்தः ச முக்தே பதி கோச்சரः. இப்பேற்பட்ட இந்த காமத்துல இருந்து நான் வெளியில வரணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சிஷ்யன் கேட்பான் குரு கிட்ட. அப்ப சொன்னா, நான் வழி சொல்லி கொடுக்குறேன்ப்பா. அவேக்ஷ்ய விஷயே தோஷம். எந்த விஷயத்துல உனக்கு அதிகமான ஆசை வருதோ, ஆசைன்னு பொதுவா சொல்லிவிடுறேன், அந்த ஆசைக்கு விஷயமாக கூடிய வஸ்துவில தோஷத்தை பார். அதனால நமக்கு என்ன நல்லது என்ன கெட்டதுங்கிறத அதுல இருந்து வரக்கூடிய பலத்தை கணக்கிட்டு பாரு. இதுல இருந்து உனக்கு வந்த நல்லது அதிகமா இல்ல துக்கம் அதிகமா அப்படிங்கிறத நீ நினைச்சு பாரு. தோஷத்தை பார்க்கும் போது புத்திசாலி புத்தியோடு பார்க்கணும். புத்தி இல்லாம நீ பார்த்தேன்னு சொன்னா அப்ப தோஷமே கண்ணுக்கு தெரியாது, தப்பான காரியமா இருக்கும். ஆனா இவன் ஆனந்தமா பண்ணிட்டு இருப்பான், ஏன்னா அந்த தப்பு இவனுக்கு தெரியாது. எல்லாம் கரெக்டு தான், எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிடுவான். அதனாலே அந்த காரியத்துல உள்ள தோஷம் எப்ப தெரியும்னா இவன் கொஞ்சமாவது விவேக புத்தியை உபயோகப்படுத்தி பார்த்தாதான் முடியும். விவேகத்தை மூடி வச்சிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட புத்தியை வச்சுட்டு பார்த்தான்னா இவன் கண்ணுக்கு தோஷம் தெரியாது. அதனாலே புத்தியுக்தோ விசக்ஷணா, நல்ல விவேகம் உள்ளவனாக இருந்துட்டு காமத்துக்கு எது விஷயமா இருக்கோ அதுல உள்ள தோஷத்தை பாரு. பார்த்தேன்னா உனக்கு அப்புறம் காமம் நின்று போகும். காம பாசேன யோ முக்தா, அந்த காமத்துடைய பாசத்திலிருந்து எவன் விடுபட்டவன் ஆகிறானோ சஹா முக்தேஹே பதி கோச்சரஹா, அவன் தான் அந்த முக்தி மார்க்கத்திலே வர முடியும். இவன் அந்த காமத்திலே இருந்துன்றதானே ஆனால் மோட்ச மார்க்கம் அவனுக்கு எட்டாததாக ஆகும். இந்த காமத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு உபாயம் சொல்லி தருகிறார். காமஸ்ய விஜயோபாயம் சூக்ஷ்மம் வக்ஷ்யாமி அகம் சதாம் சங்கல்பஸ்ய பரித்யாகः உபாயः சுலபோ மதः. பொதுவாவே ஒரு விஷயத்துல ஆசை வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஆசைய வராம இருக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான உபாயம் ஒண்ணு சொல்றேன் கேளு. இது நல்லவர்களுக்கு உபயோகப்படும். சதாம் பக்ஷாமி, நல்லவர்களுக்கு இந்த உபாயத்தை சொன்னா அவ கேட்டுப்பா, உபயோகப்படுத்திப்பா. என்ன பண்றதுன்னா சங்கல்ப பரித்தியாகம் பண்ண. புரியலையே, சங்கல்ப பரித்தியாகம்னா என்ன?
மகாபாரதத்திலேருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்திருக்காரு பாஷ்யக்காரர். முமுட்சுவானவன் காமத்தை பார்த்து சொல்றானாங்க, காமா ஜானாமி தே மூலம், ஏ காமா நீ எங்கேருந்து பிறந்தேங்கிறது எனக்கு புரிஞ்சுபடுத்தோ, நான் தெரிஞ்சுன்னுட்டேன். உன்னுடைய மூல காரணம் எதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் உன்னை எப்படி அழிக்கிறதுங்கிறது நான் வழியை கண்டுபிடிச்சாச்சு. சங்கல்பா துவம்ஹி ஜாயசே, நான் சங்கல்பம் பண்ணினா நீ வர, அதுல இருந்து நீ பிறக்கிற. நத்வாம் சங்கல்பயிஷ்யாமி, அதனால இனிமேல் உன்னை நான் சங்கல்பத்துக்கே இடம் கொடுக்க மாட்டேன். அப்ப நீ எப்படி பிறப்ப? தேனமே ந பவிஷ்யசி, எனக்கு நீ காமமே நீ பிறக்கவே மாட்டேன், என்னிடத்துல வரவே மாட்டேன். ஏன்னா உனக்கு எது மூலமோ அதுக்கே நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆமா, இந்த சங்கல்பம்னா என்னது? சமபாத்தன்னு சொல்ற அந்த சங்கல்பம் இல்லை. ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த விஷயம் ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கிற கல்பனை. இந்த விஷயத்தை பார்த்து அது அழகாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதுதான் சம்யக் கல்பனம். இந்த ஞானம் வந்ததுன்னா அவனை அந்த விஷயமே ஈர்க்கும், தன் பக்கம் இழுக்கும். அது இழுக்க இழுக்க கிட்ட போனான்னா இந்த காமங்கிறது அதனாலே அதிகமாகும், பிரேமானுபந்தம். அதனால நான் இப்ப என்ன பார்ப்பேன்னு கேட்டா, உன்னை அந்த சங்கல்பத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நான் இப்படியே பார்த்துட்டே போவேன். குட்டி குழந்தை சின்ன பாப்பா இருக்க, அது சூண்டு குழந்தை கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்கும், பேந்த பார்த்துட்டு இருக்கும். அது அழகான வஸ்து, இந்த வஸ்து, எந்த வஸ்து பார்த்தாலும் ஒரே மாதிரி பார்க்கும். அதுக்கு ஒன்றும் தெரியாது, வெறும் இருக்கிறத பார்க்குமே தவிர அது இது அழகானது அப்படின்னு நினைச்சு பார்க்காது. அதே மாதிரி நானும் இருக்கிற வஸ்து இப்படி இருக்குன்னு பார்த்துட்டே போவேனே தவிர இது அழகானது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நான் என்னுடைய மனசுல இடம் கொடுக்காமல் இருப்பேன். இதுதான் சங்கல்பம் தடுக்கிறது. பார்த்தா ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பார்த்து நினைச்சோம்னா உடனே அந்த வஸ்துல நம்ம மனசு போகும், அந்த விஷயம் நம்மளை ஈர்க்கும். அதனால இதுதான் சங்கல்பம். இந்த சங்கல்பஸ்ய பரித்தியாக, இந்த சங்கல்பத்தை நான் பரித்தியாகம் பண்ணிடுவேன். இதுதான் உபாய சுலபோ மதஹா, இந்த காமத்தை ஜெயிக்கிறதுக்கு சுலபமான உபாயம் இது. நீ எதை வேணாலும் பாரு, வேண்டாங்கல, பார்க்கும் போது இது ரொம்ப அழகா இருக்கேங்கிற எண்ணம் மனசுல வரும்படியா நடந்துடாத அப்படின்னு. ஸ்ருதே, இதையே கொஞ்சம் விவரிக்கிறார். ஸ்ருதே திருஷ்டே பிவா போக்யே யஸ்மின் கஸ்மின்ச்ச வஸ்துனி சமீச்சீனத்துவ தீத்யாகாத் காமோ நோதேதி கர்ஹிசித். நீ ஒரு விஷயத்தை காதால கேள்விப்பட்டிருப்பே அல்லது நேர்லயும் பார்த்திருக்கலாம். ஸ்ருதே திருஷ்டே பிவா போக்யே, அந்த வஸ்து எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா இது ரொம்ப நல்லதா இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா, அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, இருந்தா தேவையில்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா இதுதான் சமீச்சீனத்துவ தீ அப்படின்னு சொல்றது. சமீச்சீனம்னா ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற இந்த புத்தி இருக்கே, இந்த புத்திய தியாகம் பண்ணணும். இந்த புத்திக்கு இடம் கொடுக்காதே. அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. அதுக்காக மோசமா இருக்குன்னு சொல்லணும் நான் சொல்லல. கட்டம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, எப்படி இருக்கணுமோ இப்படி இருக்கு, கடம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு, அவ்வளவுதான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னா நம்ம ஆசை பிடிச்சுட்டோம் மனசுல. அதனால சமீச்சீனத்துவ தீ தியாகாத், இதை தியாகம் பண்ணினால் காமோ நோதேதி கர்ஹிசித், இந்த காமங்கிறது உன்னுடைய மனசுலே உதிக்காது. அதான் பெரியவாள்லாம் அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்திரிய பார்த்தாலும் கூட அவ அழகாக இருக்கலாம், அப்போ அவ அழகாக இருக்கான்னு சொன்னா அது அவளுடைய சுவாவம். பகவான் அவளுக்கு நல்ல ஒரு ரூபத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோ, நமக்கு மனசுல ஒரு விகாரமும் ஏற்படாது. என்ன இருக்கா, அது ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி அதை நம்ம மனசுல ஏத்துண்டா தான் நமக்கு மேல் கொண்டு அந்த காமம் வேலையை காண்பிக்க ஆரம்பிக்கும். அதனால சமீச்ச அழகாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது நமக்கு வேணுங்கிறது அவசியம் இருக்க முடியாது. அதனால சமீச்சீனத்துவ புத்தி தியாகம் பண்றதுன்னு சொன்னா அது எந்த விதத்துல வந்திருக்கோ அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உதாசீனமாக போயிடுறது இருக்கே, இதுதான் அந்த சங்கல்பத்தை தியாகம் பண்றது.
அதோட மறுபடியும் மறுபடியும் சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையை இது தடுக்கும். இப்படி தடுத்ததுன்னு சொன்னா மேற்கொண்டு இவனுக்கு இல்ல இந்த அந்த ஆசை வராம இருக்கு, காமம் வராம இருக்கிறதுக்கு இது சாதனமாகும். காமஸ்ய பீஜம் சங்கல்பா சங்கல்பா தேவ ஜாயத்தே பீஜே நஷ்டே அங்குரைவ தஸ்மின் நஷ்டே வினஷ்யதி. இந்த காமம் உண்டாகிறதே அதுக்கு மூல காரணமாக இருப்பது சங்கல்பம். பசனே சங்கல்பம், அந்த சங்கல்பம் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா இருக்குன்னு மனசுல ஒரு விதமான எண்ணம். இத தியாகம் பண்ணினால் காமம் வராது. விதையில இருந்து தானே அங்குரம், செடி முளைக்கணும். விதை இருந்தால்தானே அந்த செடி முளைக்கும். அந்த பீஜமே நஷ்டமாயிடுத்தோன்னு சொன்னா செடி முளைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அத போல இந்த காமத்துக்கு எது காரணமோ அந்த காரணத்தை நாம இல்லாம பண்ணினோமானால், அந்த சங்கல்பம் இல்லாத போச்சுன்னா காமம் முளைக்காது. தஸ்மின் நஷ்டே வினஷ்யதி. அது மாத்திரம் இல்லை, அந்த பீஜம் விநாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் இந்த காமம் தானாவே விநாசமாயிடும், மேற்கொண்டு வராது. நகோபி சம்யக்த்வதியா வினைவ போக்யம் நரஹா காமயித்தும் சமர்த்தஹ யதஹ ததஹ காமஜயேச்சுஹு ஏதாம் சம்யக்த்வ புத்திம் விஷயே நிஹன்யா. இது முமுட்சுவுக்கு ஒரு உபதேசம். ஒருத்தன் காமத்துக்கு வசமாகிறான் அப்படின்னு சொன்னா அந்த காமம் வரத்துக்கு முன்னாடி எந்த விஷயத்துல அவனுக்கு காமம் ஏற்பட்டதோ அந்த விஷயம் ரொம்ப நல்லதாக அவனுக்கு தோணும். அப்படி தோணினதுக்கு அப்புறம்தான் அதுல ஆசையே வரும். இது ஒரு நமக்கு நியத்தி சுவாமி பண்ணி வச்சிருக்காரு. இது சம்யக், இதுதான் சம்யக்த்வதியா, சமீச்சீனம், மிகவும் நல்லது, ரொம்ப அழகானது, எனக்கு ரொம்ப ஹிதமானது அப்படின்னு அவனுக்கு தோணும். இந்த மாதிரி ஒரு புத்தி வராமல் ஒரு விஷயத்துல ஆசை வருவதே இல்லை. எந்த போக்கியமான வஸ்துலையும் மனுஷனுக்கு ஆசை வராது. இது நல்லது, நமக்கு ரொம்ப வசதி அப்படின்னு அவனுக்கு புத்தி வந்தாதான் காமே வரும். அதனாலே காமத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணணும்னா ஏதாம் சம்யக்த்வ புத்திம் விஷயே நிஹன்யா. இந்த விஷயங்கள்ல ரொம்ப வசதியா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு அப்படிங்கிற அந்த சம்யக்த்வ புத்தி இருக்கு, இதைத்தான் சங்கல்பம்னு சொல்றது. அந்த சங்கல்பத்தை வரவிடாம பார்க்கணும். போக்யே நர காமஜயேச்சுரேதாம் சுகத்வ புத்திம் விஷயே நிஹன்யாத் யாவத் சுகத்வ பிரமதீஹ் பதார்த்தே தாவத் ந ஜேதும் பிரபவேத்தி காமம். இந்த சங்கல்பத்திலே இன்னொரு பேதம் இன்னொன்னு இருக்கு. இதுவும் சங்கல்பத்துல சேர்ந்ததுதான். இது ரொம்ப நன்னா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு வார்த்தை. நன்னா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அது எனக்கு பெரிய சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற எண்ணம். அப்படி வந்தாதான் அது நன்னா இருக்குன்னு சொல்லுவான். எப்படி இருக்கு பாயசம், பிரமாதம் அப்படின்னு சொல்றான்னா அதை குடிச்சா ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிக்க முடியறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி போக்யே நர காம ஜெயேச்சு, இந்த போக்கிய விஷயத்திலே காமத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் இருக்கானே, அந்த போக்கிய விஷயம் நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கு பார்த்தீங்களா, அதை முதல்ல தடுக்கணும். சுகத்துவ புத்தியும் விஷயே நிஹன்யா. இந்த விஷயம் நமக்கு சுகத்தை கொடுக்கறது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல விடணும். எது பரியந்தம் இவனுக்கு அது நமக்கு சுகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமோ, யாவத்து சுகத்துவ பிரமதீ பதார்த்தே, இந்த பதார்த்தம் நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருப்பானோ, தாவத்து ந ஜேதும் பிரபவேத்தி காமம், அது பரியந்தம் இவன் காமத்தை ஜெயிக்கவே முடியாது. இதுக்கு விவேகம் இவனுக்கு உபயோகப்படும். நமக்கு சௌக்கியம் வெளியிலேந்து வருதா உள்ளேந்து வருதா அப்படிங்கிறத இவன் விவேச்சனம் பண்ணி பார்க்கணும். சாஸ்திரத்தினுடைய சகாயத்தோடு விவேகம் பண்ணணும். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஒரு பஞ்சதிசையில எடுத்துட்டு இருக்கார், எதுக்காக இவன் எப்படி ஏமாந்து போறான் அப்படிங்கிறது. ஒரு நாயானது காஞ்சு போன ஒரு எலும்பு துண்டத்தை இங்க ஏதோ பொறுத்துன்னு வந்து விடுறது. அது என்ன பாக்குறதுன்னா அது ரொம்ப வசதி, அதனால தனக்கு பெரிய லாபம் இருக்கு அப்படின்னு நினைச்சு வருது. அதை கடிச்சுட்டே இருக்கிறது. எத்தனை கடிச்சாலும் அதுல இருந்து ஒண்ணும் வராது. ஏன்னா சுஷ்கம், அது காஞ்சு போயிடுது.
ஆனா என்ன ஆயிடுதுதான், இந்த கடிச்சு கடிச்சு இதனுடைய எகர்ல அந்த எலும்பு குத்தி அதுல இருந்து ரத்த சொட்டு விழறதான், சொல்றதான். அது குடிச்சு பார்த்து அப்படியே பிரம்மானந்தத்தை அனுபவிச்சு, அப்பாடா இவ்வளவு சிரமப்பட்டதுக்கு நமக்கு பலம் கிடைச்சு போச்சு. ஆனா இந்த ரத்தத்தை அது ருசிக்கிறதே இது அந்த எலும்பு துண்டத்திலிருந்து வந்ததுன்னு அது நினைச்சுட்டு இருக்கே தவிர அதுக்கு தெரியாது இது தன்னுடைய ரத்தம் தான் அப்படிங்கிறது. அதே போலதான் மனுஷன் பாஹ்ய விஷயங்கள்ல ஆசை வச்சு அது கிடைச்ச உடனே ஒரு திருப்தியை அடையிறானே, சிரமப்பட்டு அதை அடைஞ்ச உடனே பெரிய திருப்தி அப்படின்னு நினைக்கிறானே, அந்த திருப்தி எங்கேருந்து வருதுன்னா அந்த விஷயத்திலேருந்து வரல. இவனுக்கு அந்த காமம் கொஞ்ச நேரத்துக்கு அப்பாடன்னு ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி நிவர்த்தியாருது. இவன் ஏமாந்து போயிடுறான், ஆஹா அந்த விஷயம்தான் எனக்கு இவ்வளவு பெரிய சுகத்தை கொடுத்துருக்குதுன்னு. அதனால்தான் ஆசையே இல்லாத ஒரு நிலையில இருக்கிறவனுக்கும் ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை அடைஞ்சவனுக்கும் இருக்கக்கூடிய சுகத்துல எந்த சுகம் பெருசு அப்படின்னு சொன்னா, ஆசையே வராமல் இருந்தவனுடைய சுகம் அந்த விஷயமே கிடைக்காமல் இருந்தாலும் ஒசைக்கு. ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த எச்ச காம சுகம் லோகே எச்ச திவ்யம் மகத் சுகம் திருஷ்ணா க்ஷய சுகஸ்ய ஏதே நார்ஹதா ஷோடசீம் கலாம். இந்த லோகத்துல இவன் ஆசைப்பட்டதெல்லாம் அவனுக்கு கிடைச்சுட்டே இருக்கு. அப்படி ஒருத்தர் இருக்கான், ரொம்ப பாக்கியசாலி. இவனுக்கு கிடைக்கிறது எதை நினைச்சாலும் பண்ணிட முடியறது. அப்பேற்பட்ட சௌகரியத்தை சுவாமி பண்ணி கொடுத்திருக்காரு, சௌக்கியமா இருக்கான். அதே மாதிரி திவ்யமான சுகம் தேவலோகத்துல சொன்னா அது விசேஷமான சுகம்னு சொல்லுவா. அந்த சுகமும் இந்த சுகமும் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணுங்க. இன்னொருத்தன் இருக்கான், அவனுக்கு ஆசையே இல்லை. திருஷ்ணா க்ஷய சுகஸ்ய, திருஷ்ணானா காமம், ஆசை, அது அவனுக்கு க்ஷயமாயிடுச்சு. இல்லை, அவனுக்கு ஆசை பிறக்கல. ஆசையே வராதவன் அவனும் நிம்மதியா சௌக்கியமா இருக்கான். இப்ப ஆசை வராதவனுக்கு உள்ள சுகம் ஆசைப்பட்டு தன்னுடைய பாக்கியத்தினாலே பிரயத்தனத்தினாலே இவன் அடைஞ்ச சுகமும் திவ்யமான சுகமா இருக்கலாம். திவ்ய சுக பரியந்தம் பாருங்க, இந்த ரெண்டு சுகத்தையும் நாம ஒப்பிட்டு பார்த்தோமானால் எது பெரிசு அப்படின்னு பார்த்தோமானால், அந்த ஆசை க்ஷயமானத்தினாலே இவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷத்துக்கு ஒரு 16ல ஒரு பங்கு கூட பெறாது இந்த திவ்ய சுகம். திவ்ய சுகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது இருக்கே, இது திருஷ்ணாக்ஷயத்தினுடைய சுகத்துக்கு ஷோடசீம் கலாம் 16வது ஒரு அம்சமாக கூட இருக்க முடியாது. அப்படின்னா கிருஷ்ணாட்சய சுகம் அப்பேற்பட்டது. ராஜாவுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சௌக்கியம் எந்த காரியத்துக்கு எடுத்தாலும் உடனே நடக்கிறது. அவனுக்கு அதீனமா எத்தனையோ பேர் வேலை பண்ணிட்டு இருக்கா. பெரிய பெரிய சுகம்னு ஏழையா இருக்கிறோம், அதை பார்த்துட்டு இருக்கிறத அது பெரிய சுகமாக்கான்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனால் ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ஒரு முமுக்ஷு வைராக்கியம் உள்ளவன், இப்பேற்பட்ட ஆசைக்கு இடம் கொடுக்காதவன், அவனுடைய திருஷ்டியில பார்த்தோம்னா அந்த மகாராஜாவுடைய சுகமே இல்லை. இது நான் மாத்திரம் சொல்றேன், இந்த வேதாந்தத்துலதான் இருக்குன்னு இல்லை. காளிதாசர் சாகுந்தல நாடகத்திலேயே இத காமிச்சு விடுறார். அந்த சகுந்தலையே கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துக்கு மாத்திரம் நான் வரேன். சகுந்தலையே கண்வ மகர்ஷி 2 தன்னுடைய சிஷ்யர்களோடு அவருடைய கணவன் துஷ்யந்தனுடைய ஆத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அவங்கிட்ட அனுப்பி வைக்கிறார். அப்போ அந்த துஷ்யந்தனுடைய அரண்மனை, அவனுடைய அந்த வீடுகள், அந்த பெரிய பெரிய பங்களாக்கள், அங்க உள்ள வைபவம், இதெல்லாத்தையும் பார்த்து அது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறான் அந்த சிஷ்யன். காட்டுவாசிதாமா. அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய வைபவமா இருந்தாலும் எனக்கு இந்த இடம் எப்படி தோன்றதுன்னு கேட்டா, தீவர நெருப்பு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய கிரகத்துக்கு நடுப்புற மாட்டின்டா மாதிரி தோன்றதுங்கிறான். உத்தவக பரீதம் கிரகம் இவ,
சுத்தி நெருப்பு பிடிச்சிடுத்தோ உள்ளுக்குள்ள இருந்தா என்ன கதிவான் இல்லையா? வீட்டுல நெருப்பு பிடிச்சிடுத்து அந்த வீட்டுக்குள்ள இவன் மாட்டின்டான்னா சௌக்கியமாவா இருக்க முடியும்? அந்த மாதிரியாக்கா எனக்கு இந்த சுகத்தை பார்த்தா தோன்றது, எங்க பார்த்தாலும் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப என்னாச்சு, இந்த விஷய சுகம் அப்படிங்கிறது இருக்கே, இந்த விஷய சுகத்துல ஆசைப்பட்டு அதை அடையிற ஒரு ஆனந்தமும், இந்த ஆசையே இல்லாத அவனுடைய ஆனந்தம், இது ரெண்டிலையும் பார்க்கறச்சே காளிதாசர் எப்படி வித்தியாசத்தை காண்பிக்கிறாருன்னு சொன்னா, இவ ஆனந்தத்தை அனுபவிக்கிறது சுத்தி நெருப்பு பிடிச்ச வீட்டுல இருந்துட்டு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஆபத்துல மாட்டின்ட்டு. எனக்கு அப்படி இல்லை, நான் நல்ல வேலையா தப்பிச்சேன்னு. அப்ப இவாளுடைய இந்த சௌக்கியம் இருக்கே, ஆசை இல்லாதவனுடைய சௌக்கியம், அந்த சௌக்கியம் ரொம்ப பெரிய சௌக்கியம். அதுதான் ஆனந்தம், அதுதான் நம்மளுடைய சொந்த ஆனந்தம். இது வெளியிலேந்து விஷயங்களை கேட்டு பிச்சை வாங்க வேண்டிய ஆனந்தம் இல்லை, இது நம்மளுடைய சொந்த ஆனந்தத்தை அவ அனுபவிக்கிறாங்கிற விஷயத்தை முமுட்சுகள் தெரிஞ்சுக்கணும். அதனால அப்படி உள்ளவன் இந்த விவேகத்துக்கு இடம் கொடுத்தானே ஆனால் தீர்மானமா அந்த காமத்தை ஜெயிக்க முடியும். 66 ஸ்லோகம் முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது அடுத்த கிளாஸ்ல வச்சுப்போம்.